பல்லடத்துலேருந்துங்க ஒரு 30 கிலோமீட்டரில் ஒரு ஏக்கரா 6 சென்டில் விவசாயம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குண்டடங்கல் ஏரியாவில் இந்த பூமி அமைச்சிருக்குதுங்க. உங்களுக்கு ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 300 அடி பக்கம் வருங்க. வில்லேஜுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கிழவ சைடாக பூமி அமைச்சிருக்குதுங்க. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1240 சதுரடி உள்ள ஒரு பட்டுப்பூச்சி குடோன் ஒன்று இருக்குதுங்க. அதான் வில்லேஜுங்க. வில்லேஜுக்கு வந்து அப்படியே கிடாரமாக வந்து ப்ராப்பர்ட்டி அமைச்சிருக்குதுங்க. இதே குடோனுங்க. 1240 சதுரடி வருங்க குடோனு. ஒரு கூட்டு கிணறு சர்வீஸ் வந்துடுங்க. 3ல் 1 நாள் கூட்டுங்க. சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 5 ஹெச்பிங்க. காப்பில் இருக்கிற தென்னைமரம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 தென்னைமரம் வந்துடுங்க. சுற்றியும் தென்னந்தோப்புக்கிற ஏரியாங்க. மொத்த ஏரியா வந்துங்க 1 ஏக்கரா 6 சென்ட்டுங்க. இதுக்கு வந்து பிஏபி கிடையாதுங்க. ஏரியா பார்த்தீங்கன்னா குண்டடங்கல் ஏரியாவில் இந்த பூமி அமைச்சிருக்குதுங்க. தாராத்துலேருந்து வந்தீங்கன்னா 20 கிலோமீட்டருமே, கொடுவையிலேருந்து வந்தீங்கன்னா 20 கிலோமீட்டர்லேயும் வந்து பூமிக்கு ரீச் ஆயிடலாங்க. குண்டடத்துலேருந்து வந்தீங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டரில் வந்து பூமிக்கு வந்துடலாம் நீங்கள். நல்ல மண்ணிடமுள்ள பூமிங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு தென்னந்தோப்பு பண்ணுறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா இது ஏற்ற பூமிங்க. ஒரு 12 கன்று மரம் வந்துருங்க. இதான் ரோடு பேஸுங்க. ஒரு 300 அடி பக்கம் வருங்க. வில்லேஜுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கிளாரமாகவும் வடாரமாகவும் வந்து ப்ராப்பர்ட்டி அமைச்சிருக்குதுங்க. மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா 1 ஏக்கரா 6 சென்ட்டுங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து 50 லட்ச ரூபா சொல்கிறாங்க. தாராபுரத்துக்கும் திருப்பூருக்கும் தாராபுரத்துக்கும் கொடுவைக்கு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் அமைச்சிருக்குதுங்க. பல்லடத்துலேருந்து கிட்ட 30 கிலோமீட்டருங்க. மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா 1 ஏக்கரா 6 சென்ட்டுங்க.